அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். ஆனால் எந்த அளவிற்கு கொடூரமான முறையில் அஜித்குமார் காவல்துறை என்கிற இந்த சைக்கோ கூட்டத்தால் கொடூரமாக தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகள் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானதற்கு பிறகுதான் தெரிகிறது. இந்த அறிக்கையை பார்க்கிற போது சாதாரணமான ஒரு மனிதனால் இப்படி ஒரு கொலையை, ஒரு மனிதனாலோ ஒரு கும்பலாலோ இப்படி ஒரு கொலையை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. கொலை செய்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு சைக்கோ கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலையை அரங்கேற்றி இருக்க முடியும் என்பது தெரிகிறது. 50 வெளிப்புற காயங்கள் உடலில் இருக்குதான். என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அஜித்குமாரை சும்மா எல்லாம் கொலை பண்ணக்கூடாது, எந்த அளவிற்கு அணுவாக சித்திரவதை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு கொடூரத்தின் உச்சம் தொட்டு இந்த கொலை நடக்க வேண்டும். சித்திரவதையின் உச்சம் தொட்டு மரணத்தை விட கொடூரமான ஒரு தண்டனையை மரணத்திற்கு முன்பு கொடுத்து விட்டு தான் இந்த கொலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு தான் இவர்கள் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள், இந்த தாக்குதல் சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெளிவாகவே தெரிகிறது. உடல்ல சில இடங்களில் சிகரெட்டால் சூடு வைத்திருக்கிறார்கள். சிகரெட் சூடு வைத்து கடுமையாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அஜித்குமாரை. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாருடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறதாம். மூளையில் எப்படி இரத்த கசிவு ஏற்படும்? என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தலையில் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். கம்பு வச்சு கடுமையாக தலையில் தாக்கியதன் விளைவு மண்டை ஓடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூளையிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு நொடி பொழுது தலையில் அடிக்கிற அடியில் மூளையிலிருந்து இரத்த கசிவு வருகிற அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது என்றால், அந்த தாக்குதல் சம்பவம் நடந்த அந்த நொடி பொழுது அஜித்குமார் எந்த அளவிற்கு வலியால் துடித்திருப்பான் என்பதை நினைச்சு பார்க்க முடியலைங்க. இரத்த கண்ணீர் வருகிறது, மூளையில் இரத்த கசிவு அப்படின்னா எவ்வளவு துடிச்சிருப்பான். அந்த நேரத்தில் அஜித்குமாருடைய மனநிலை என்னவா இருக்கு? சாதாரணமாக கையில் ஒரு சின்ன கீறல் பட்டு ஒரு 2 சொட்டு ரத்தம் வந்தாலே பதறி போவோம். நம்ம எல்லாம் சின்னதாக ஏதோ ஒரு விபத்து விழுந்துடுறோம், ஒரு இரத்த காயம், பதறிடுவோம். மூளையில் இரத்த கசிவுன்னா அவன் எவ்வளவு துடிச்சிருப்பான். ஆனாலும் விடலை, தொடர்ந்து தாக்குதல், தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். சிராய்ப்பு காயங்கள் பல இடங்களில் இருக்கிறதா உடல்ல. சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது நகத்தால் சுரண்டி அந்த காயம் வந்திருக்கலாம், இந்த தோலை சுரண்டுறதுல அந்த காயம் வந்திருக்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி தரையில் இழுத்துட்டு போனாலும் அந்த காயம் வரும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று இவங்க இழுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தரையில் தூக்கி போட்டு இழுத்திருப்பாருங்க அஜித்குமாரை. எப்படி இருக்கும் பாருங்க. சின்னதாக ஒரு காயம், சிராய்ப்பு காயம், நமக்கு ஒரு தீ காயமோ இல்லை ஏதோ ஒரு காயம் தோலில் வந்துச்சுனாலே அதை தாங்க முடியாது நம்மளால். இப்போ உடல் முழுக்க பல இடங்களிலும் சிராய்ப்பு காயம். இந்த காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு ஏற்படுத்திய காயம். இது ஒரு விபத்தாக வந்த காயம் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் சிராய்ப்பு காயங்கள் வரும், விபத்தாக நடக்கும் தெரியாமல். ஆனால் இது சிராய்ப்பு காயத்தை இவர்கள் என்னுடைய உடலில் ஏற்படுத்த போகிறார்கள் என்று தெரிந்தே இந்த சிராய்ப்பு காயங்கள் அஜித்குமாருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மனநிலையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியலைங்க. மொத்தம் உடலில் 12 சிராய்ப்பு காயங்கள் இருந்திருக்கிறது. அப்போ உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் இருந்திருப்பதாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, வயத்தில் கம்பு வச்சு நல்லா குத்தி இறக்கியிருக்காருங்க வயத்தில். இதோட நிற்காமல் அந்த தசைகள் எல்லாம் கடுமையாக தசைகளில் தாக்குதல் நடத்தியதன் விளைவு, அந்த தசைகளில் அடித்த இடத்திலேயே திரும்ப திரும்ப அடித்து அந்த தசைகளில் கடும் தாக்குதல் நடத்தியதன் விளைவாக அந்த இரத்தம் விஷமாக மாறி
அதன் மூலமாக அஜித்குமார் இறந்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்தை வழக்கறிஞர் ஹென்றி திஃபேன் அவர் முன்வைக்கிறார். இதில் சில காயங்கள் பார்த்தீங்கன்னா காயம் ஒன்று தான், ஒரு காயம் என்று தான் வெளியே தெரியும். ஆனால் அந்த ஒரு காயத்துக்கு உள்ளாடி பல காயங்கள், பல இரத்தக்கட்டுகள், இப்படி நிறைய காயங்கள் இருக்காது. காயம் ஒன்று தான், அதுக்குள்ளாடி பல காயங்கள். இப்படி பல பகுதிகளிலும், உடலில் பல பகுதிகளிலும் இந்த காயமும் இருக்கிறது. ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கை இருக்கா, கை விரலா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கை விரலில் அடிக்கிறான் ஒரு அடி இல்லை, அடித்த இடத்துல திரும்ப திரும்ப அடித்து காயத்தை கொடூரமான முறையில் அந்த காயத்தை மாற்றுறான். ஒரு சித்திரவதை, உயிரோடு வைத்து அஜித்குமாரை சித்திரவதை செய்ய வேண்டும், மரண சித்திரவதை. இது காவல்துறை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்யுது அப்படின்னா உண்மையிலே அவர்கள் காவல்துறை சார்ந்தவர்கள் தானா, இல்லை வேறு ஏதாவது தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களா என்பதை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கிறது. அந்த கோணத்தில் இதை சந்தேகிக்க வேண்டியிருக்குங்க. இதெல்லாம் தீவிரவாதிகளிடம் சிக்கியவர்களை தான் தீவிரவாதிகள் இவ்வளவு கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி கொலை செய்வார்கள். இல்லை சைக்கோக்களிடம் சிக்கியவர்களை சைக்கோக்கள் இப்படி செய்வார்கள். திரைப்படங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சைக்கோ கில்லர்ஸ் இப்படி தான் கொள்ளுவான். வித்தியாசமான முறையில் நம்ம பார்க்கவே முடியாத அளவிற்கு கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்வான். அப்படி தான் செஞ்சுருக்காங்க இவங்க. அப்போ இந்த காவல்துறைக்கு காவல்துறை பயிற்சி கொடுப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு, போலீஸ் ட்ரைனிங், அங்கே இது மாதிரியான ட்ரைனிங் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா காவல்துறைக்கு? கையை உடைக்கிறது எப்படி, காலை உடைக்கிறது எப்படி, மூளையில் இரத்த கசிவு வர வைக்கக்கூடிய அளவுக்கு மண்டையில் அடிக்கிறது எப்படி, சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுத்துவது எப்படி, மிளகாய் தண்ணியை கொடுத்துருக்காங்க. தண்ணியில் மிளகாயை கரைச்சி கொடுத்துருக்காருங்க. தண்ணி தாகம் கேட்குறப்போ குடிக்கிறது தண்ணீரை கொடுக்காம இதை கொடுத்துருக்காருங்களாம். ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு மிருகத்தை கூட இப்படி தாக்க முடியாது. ஒரு பறவையை தாக்க முடியாது, கேட்குறதுக்கு ஆள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை, ஒரு சக மனிதன் என்கிற ஒரு உணர்வு துளியும் இல்லாமல், மனிதாபிமானம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அடித்து கொலை செஞ்சுருக்கிறானுங்கன்னா இவனுங்கெல்லாம் வாழுறதுக்கே தகுதியற்றவருங்க. இவனுக்கு அத்தனை பேரையும் தூக்கில் தான் போடணும். இவனுங்கெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லைங்க. இவனுங்களை சிறை தண்டனை கொடுத்து வெளியே வந்தானுங்கன்னா அதுக்கப்புறமா இவனுங்க இதை தான் செய்வானுங்க. சைக்கோக்கள் கொடூரம். இது சாத்தான்குளம் கொடூரத்தை விட மிக கொடூரமான சம்பவமாக இது நடந்திருக்கு. வெளியே செய்தி எப்படி வருது அப்படின்னா, அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அடித்து படுகொலை செய்யப்பட்டது உண்மைதான். எப்படி அடித்து படுகொலை செய்யப்பட்டார், என்ன ரீதியில் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார், அது இந்த அறிக்கை வெளியானதற்கு பிறகுதான் தெரிகிறது. என்ன பதில் சொல்ல போகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்? காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அமைச்சர், மதிப்பிற்குரிய அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் பையனோட கொஞ்சம் சின்ன வயசில் உள்ள பையன் அஜித்குமார், அப்பா வயசில் உள்ளவர், இப்படி தான் அடித்து படுகொலை செய்வீங்களா? இப்படி தான் செய்வீங்க இல்லையா? 24வது மரணம், கொலை உங்களுடைய ஆட்சியில். 24 கொலை செய்திருக்கிறீர்கள். முதல் கொலை நடந்த போதே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இந்த அளவிற்கு ஒரு கொடூரம் நடந்திருக்காது. இப்போ இந்த செய்தி பெரிய பேசு பொருளாக மாறுகிறது இல்லையா? அஜித்குமாருடைய இந்த கொலை, படுகொலை, இது பெரிய பேசு பொருளாக மாறியதற்கு பிறகுதான் இது இவ்வளவு கொடூரமான முறையில் காவல்துறை என்கிற இந்த ஏவல் துறை, இந்த சைக்கோக்கள் நடந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியே வருது. அப்போது மீதமுள்ள 23 லாக்அப் மரணங்கள் இருக்கிறது இல்லையா? அப்போ அவர்களை என்னென்ன சித்திரவதைக்கு இவர்கள் ஆளாக்கி இருப்பார்கள் என்பதையெல்லாம் பார்த்தா நெஞ்சம் பதைக்கிறது. இதெல்லாம் யாருக்காக, எதற்காக? நகையை அஜித்குமார் திருடினார். அந்த நகை எங்கங்க? அந்த நகையை மீட்டெடுத்து விட்டீர்களா? நகை யாரிடம் இருக்கிறது? புகார் கொடுத்த நிகிதா எங்க? ஏன் நிகிதாவை இதுவரை கைது செய்யவில்லை? இது அத்தனைக்கும் காரணம் இந்த நிகிதாவை கைது செய்யறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? கைது செய்ய வேண்டியதானே, விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வாங்க.
நிகிதாவை. அவ்வளவு புகார்கள் வருகிறது தொடர்ந்து நிகிதா மீது. கைது செய்ய மாட்டோம், நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா எப்படி பார்ப்பது? அஜித்குமாரை முதலில் பரிசோதித்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர் இன்றைக்கு சில கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். அஜித்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போதே அஜித்குமார் மரணம் அடைந்து விட்டான், பிணமாகத்தான் இங்கே வந்தான் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். ஆட்டோவில் தூக்கிட்டு போயிருக்கிறானுங்க அஜித்குமாரை. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், உடலை இங்கே வைத்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னதுக்கு, இல்லை உயர் அதிகாரிகள் உடலை எடுத்து வர சொன்னார்கள் என்று சொல்லி உடலை மருத்துவமனையிலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். எடுத்து எங்கே கொண்டு போறீங்க? உடலை எங்கே கொண்டு போறீங்க? கொலை செய்ததற்கு பிறகும் தூக்கி போட்டு தாக்குனீங்களா? அப்படியா? எங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களிடம் யாராவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ, ஏதாவது பிரச்சனையில் ஈடுபட்டாலோ, அவர்கள் எல்லோருக்கும் அஜித்குமாருக்கு நடந்த கதிதான் நடக்கும் என்பதை காட்டுறதுக்காக இந்த வேலை செஞ்சீங்களா? திருப்புவனம் காவல்துறையினர் என்ன சொல்றாங்களா அப்படின்னா, எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கும் இந்த மரணத்திற்கும் பொறுப்பில்லை. அஜித்குமாரை விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை முடிவடைந்ததும் நாங்கள் அனுப்பிட்டோம், அதுக்கப்புறமா நடந்ததுக்கும் எங்களுக்கும் பொறுப்பில்லை. இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கே இது மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்களாம். சரி, அப்போ இவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தது யார்? அது ஏங்க வெளியே வரவே இல்லை? இவ்வளவு கொடூரமான முறையில் அடித்து படுகொலை பண்ணியிருக்காங்க. இதற்கு உத்தரவு பிறப்பித்தது யார்? எஸ்பியை கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க, டிஎஸ்பியை கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க. காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றால் இதுக்கு காரணமானவர்கள் யாரு? யார் அந்த அதிகாரி? யார் அந்த சார்? விசாரிங்க. விசாரிக்கிறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சாதாரணமாக ஒரு வழக்கு, ஒரு சின்ன திருட்டு வழக்கு, ஏதோ ஒரு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தோம் என்று சொல்லி எத்தனையோ பேரை, சம்பந்தமே இல்லாத நபர்களை எல்லாம் விசாரணை என்கிற பேரில் துன்புறுத்தக்கூடிய வேலை செய்பவர்கள் தானே நீங்கள். எஸ்பியை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வாங்க, எஸ்பியை விசாரிங்க, அவர்கிட்ட கேளுங்க, யார் உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தது, எதன் அடிப்படையில் ஸ்பெஷல் டீமை அனுப்பினீர்கள் என்று கேளுங்க. எஸ்பிகிட்டையும் டிஎஸ்பிகிட்டையும் கேளுங்க. ஏன் டிஜிபியை கொண்டு வாங்க, டிஜிபியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினை கொண்டு வாருங்கள் முதலில் விசாரணை வளையத்திற்குள். அவர் தானே அமைச்சர், காவல்துறையினுடைய அமைச்சர், அவருடைய துறையின் கீழ் தானே இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த கொடுமை, இவ்வளவு கொடுமை அவருடைய துறையின் கீழ் தானே நடந்திருக்கிறது. அவரை முதல்ல விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வாங்க. அவர் சொல்லட்டு. இந்த 6 காவலர்களுடைய குடும்பங்கள், 6 பேர்ல 5 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவிமாரெல்லாம் போராட்டம் பண்ணார்கள் இல்லையா? அதில் சொன்னார்கள் இல்லையா, அவங்க செய்யலைங்க, உயரதிகாரிகள் சொல்லி தான் செஞ்சாங்க என்று. எந்த உயர் அதிகாரி சொன்னான்? சொல்லுங்க. அவங்கள விசாரணை வளையத்திற்குள்ளாடி கொண்டு வாங்க. அவர்களே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார்கள் இல்லையா? அதிகாரிகள் சொன்னதை தானே செய்தார்கள் என்று. எந்த அதிகாரி சொன்னார் என்று கேளுங்க. இதை நாங்கள் விடப்போவதில்லை, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். இதில் நீங்கள் என்னதான் நாடகமாட நினைத்தாலும் இதை விடப்போவதில்லை. தொடர்ந்து மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை பேசுபொருளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு கொடூரமா அணுவா சித்திரவதை செஞ்சு நீ கொலை பண்ணியிருக்கிற. இந்த மண்ணில் மனிதாபிமானம் உள்ள மக்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். இது போன்ற அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல்கள் எழுப்பப்பட்டே வரும். பதில் சொல்லாமல் இந்த திராவிட மாடல் அரசை மக்கள் விட போவதில்லை, அது மட்டும் உறுதி.